ஸோ ஹாய் guys, welcome to we will make it possible. We will make it possible என்ன பார்க்க போறீங்கன்னா அதலக்காய் வளர்க்குறது எப்படி பார்க்க போறீங்க. வாங்க guys பார்க்கலாம். தேங்காய் ஊற்றணும் அதலக்காய் நல்லது உடம்புக்கு. என்ன நல்லா காஞ்சோன்னா கடுகு போடுங்க, கொஞ்சம் போல கடுகு போட்டால் போதும். சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க. சின்ன வெங்காயம் அது ஒரு கிண்ணம் போடலாம், ஒரு கிண்ணம் போடலாங்க. சரி. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணுன்னா வரமிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா போட்டிங்கன்னா இதுவும் பச்சை அதுவும் பச்சை தெரியாமல் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. அதனால தான் வரமிளகா போடுறோம் நாங்கள். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க வெங்காயம் வதங்குறது. கொஞ்சம் நல்லா வெந்த உடனே காய் அள்ளி போட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே தான் வேகணும். இது வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். பொருளாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டுட்டிங்களா? காய்க்கு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு எண்ணெயிலே வதங்கணும். நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டுங்க. அப்படியே வச்சுட்டிங்கன்னா பிடிச்சி போயிடும். நல்லா இதை விட இன்னும் நல்லா சுண்டி வரணும். அடுப்பு சிம்மில் வைக்கணும். ஆமாம், அடுப்பு சிம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா சுருண்டை வெந்துருச்சுங்க. நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. நல்லதுங்க உடம்புக்கு.